ரீசெண்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்சில் அட்லியும் ஷாருக் கான் அவர்களும் பக்கத்தாடி உட்காந்துட்டு காதுக்குள்ளார குசு குசுன்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம அட்லி அவர்கள் சிஎஸ்கே வந்து 6 அடிச்சாலும் சரி 4 அடிச்சாலும் சரி ரியாக்ட் பண்ண முடியாத நிலைமையில வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ எதுக்காக அட்லி வந்து ஷாருக் கான் அவர்கள் கூட வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் அதுக்கு முன்னதாக வந்து அட்லியோட ஆஃபீஸில் இருந்து தான் வந்து ஷாருக் கான் அவர்களும் அட்லி அவர்களும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து மேட்சுக்கே வந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக அவங்க சைடு விசாரிக்கும் போது இன்னொரு விஷயம் வெளிவந்திருந்தது என்னன்னா, மெர்சல் படத்தை வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ண போகிறதாகவும் அதில் ஷாருக் கான் அவர்கள் வந்து நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஷாருக் கான் அவர்களே வந்து அட்லி கிட்ட வந்து தளபதி CC3ல ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் கொடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வந்து அட்லி அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறமா ஓகே இதுவும் கூட வந்து நம்மளுக்கு ஒரு விதத்தில் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைடு இருந்தும் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அட்லி அவர்களும் வந்து தளபதி CC3ல ஷாருக் கான் அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ரோல் எந்த இடத்துல வர மாதிரி இருக்குதுன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஷாருக் கான் அவர்கள் வந்து வில்லன் ரோலில் தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக கேரி ஆகிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவர் வந்து கடைசியில் வர அந்த 15 நிமிஷத்தில் தான் வந்து படத்துக்குள்ளாரியே வந்து இன்வால்வ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கிற மாதிரியும் வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது. ஸோ இது சம்பந்தமான டிஸ்கஷன் தான் அட்லியோட ஆஃபீஸில் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து ஷாருக் கான் அவர்களும் அட்லி அவர்களும் ஒன்றா சேர்ந்து வந்து மேட்சை வந்து பார்த்துருந்துருக்காங்க. ஸோ ஃபைனலி பாலிவுட் சைடு வந்து ஷாருக் கான் அவர்களும் வந்து தளபதி CC3 வந்து ஆட் ஆயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஐகானிக் வில்லனா இருக்கிற ஜாக்கி ஷெராஃப் அவர்கள் வந்து படத்துல வந்து இணைஞ்சிருக்காரு. சோ பாலிவுட் சைடு இருந்து 2 பெரிய தலைங்க வந்து இந்த படத்துல ஆட் ஆயிருக்காங்க. படத்தோட ஃபுட்பால் போர்ஷனுக்காக வந்து EVP ஃபிலிம் சிட்டில வந்து செட் போட்டுட்டு இருக்காங்க. சோ கூடி சீக்கிரமே அந்த செட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா படக்குழுவினர்கள் எல்லாம் ஷூட்டிங் ப்ராசஸ் நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.